கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமாவில் முடிந்தவரை நேர்மையான உழைப்பை தந்தா தொடர் வெற்றியை கொடுக்க முடியாவிட்டாலும் சிறந்த படைப்பாளி என்ற அங்கீகாரம் கிடைக்கும். சூர்யா, மோகன்லால், பாலிவுட் நடிகர் சீரத் ஜானி நடிக்கும் படத்தை கேவி ஆனந்த் இயக்குறாரு. இந்த படத்துக்கு உயிர்கான தலைப்பு வச்சிருக்காரு. இந்த படத்தை தயாரிக்கிறாங்க லைகா புரொடக்ஷன். வெற்றி படங்களில் நடித்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய சம்பளத்தை 2 மடங்கா உயர்த்தி பலம் சேர்த்திருக்காங்க. அகம்பாவம் இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலாம். வாராகி இந்த படத்தை தயாரித்து நடிச்சிருக்காரு. நமிதா பத்திரிகையாளராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சத்ரபதி படத்தை இயக்குனர் ஸ்ரீ மகேஷ் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. நான் ஸ்ரீ மகேஷ் டைரக்டர். ஸோ நான் எடுத்த உடனே முதல்ல நான் ஆரம்பித்தது கிளைமாக்ஸ். அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். கிளைமாக்ஸுங்கிறது ஒரு 15 நிமிட கோர்ட்டு காட்சி. ஒரு பெண் கிட்டத்தட்ட விதிப்படத்தில் சுஜாதா வாதாடினதுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு சோலோ கேரக்டராக வாதாடி ஒரு வழக்கை ஜெயிக்கிறது கிளைமாக்ஸ். சாரிங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குன்னு பார்க்குறீங்களா? ஃபைட்டு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரட்டுன்னு விரட்டாங்க என்னை. ஒரு 40 பேர் சேர்ந்து விரட்டுறாங்க சார் என்னை. தாங்குவேண்ணா. அகம்பாவம் படத்தோட ஷூட்டிங், அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக நடிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட் எலிமெண்ட் என்னென்னா, அதில் நமிதா அவர்கள் லீட் ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் நமிதா படம்னோடனே அது ஒரு வேறு ஒரு டைப்பான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி தான் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது டோட்டலாக வேறு ஒரு படம். அவங்க பேசுகிற பொறிபறக்கும் வசனங்கள், அவங்களோட கதாபாத்திரம், அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அவங்க எதனால் பத்திரிகை துறைக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அது எல்லாமே ரொம்ப சிலிர்க்கிறது மாதிரி இருக்கும். இந்த படத்தில் நான் ஒரு பொலிட்டிஷியனாக ஆக்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாராக்கி இந்த அகம்பாவம் திரைப்படத்தில் நான் வில்லனாக அறிமுகமாக இருக்கேன். இயக்குனர் ஸ்ரீ மகேஷ் அண்ணன். அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படப்பிடிப்பு நடத்திட்டு வராரு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ரஜித் ரவிசங்கர் இயக்கத்தில் கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் நடிக்கும் தேவ் படத்தின் 5 பாடல்களும் நேற்று, அதாவது 29ஆம் தேதி வெளிவந்து நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. ஹெச் வினோத் அடுத்ததா ரஜினி, தனுஷ் இருவரையும் வைத்து ஒரு படத்தை இயக்குறாரு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு தனுஷ். விசுவாசம் படத்தின் செய்தியை பார்ப்போம். விசுவாசம் படம் உலகம் முழுவதும் அஜித் ரசிகர்களின் எல்லையை அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கஜகஸ்தானில் முதல் முறையாக ரிலீஸ் ஆகும் தமிழ் படம் விசுவாசம் என்ற பெயரையும் இந்த படம் பெறப்போகுது. 2.0 விஜயின் சர்க்கார் படத்தை தொடர்ந்து அஜித்தின் விசுவாசம் படத்தை ரஷ்யா, உக்ரைனில் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. வேதமானவன் ஓய்வு பெற்ற நீதிபதி புகழேந்தி தன் அனுபவத்தை முதன்மையாக கொண்டு எழுதி, இயக்கி, தயாரித்திருக்கும் திரைப்படம். திரை பிரபலங்களும் சட்டம் சார்ந்த அறிஞர்களும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. என் பெயர் புகழேந்தி. நான் நீதிபதியாக பணியாற்றியுள்ளேன். நான் நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை வழங்கியுள்ளேன். அந்த தண்டனை அடிப்படையில் ஒரு நாவலை எழுதியுள்ளேன், வேதமானவன் என்ற பெயரில். அந்த நாவலை திரைப்படத்திற்கேற்ப திரைக்கதையை அமைத்து வேதமானவன் என்ற இந்த திரைப்படத்தை எடுத்துள்ளேன். Hi, I'm Urvashi Joshi. I'm basically a model and I'm from Madhya Pradesh, and this is my first movie, my debut Tamil movie. The name is Vedamanavan, and I'm playing the role of a Tamilian village girl, Bhavani. என் பேர் மனோஜ் ஜெயந்த். இந்த வேதமானவன்கிற திரைப்படத்துடைய கதாநாயகன் இயக்குனர் திரு புகழேந்தி அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி முதன்முறையாக ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த பிறகு கண்டிப்பாக
நம்மளுடைய மைண்ட் செட் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஹலோ, என் பேர் ஷில்பா அண்ட் யூஸ்வலி ஐம் கன்னடா ஆக்ட்ரஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் மூவி லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்கிறேன் அண்ட் இதில் வந்து சோலோ டான்ஸராக ப்ளே பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ டான்ஸராக ப்ளே பண்ணியிருக்கிறேன். என்னோடய பேர் ரகுமான். நான் இந்த படத்தில் வந்து வேதமானன்ற படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, அவர் வந்து தீர்ப்பு வழங்கின ஒரு வழக்கிலேருந்து அவர் மனதை ரொம்பவும் பாதித்த ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு உணர்வுகளை ஒரு படமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக திரைத்துறைக்கு பல தடைகளை தாண்டி வந்திருக்காரு. அந்தா ஹூ என்ற ஹிந்தி படத்தின் தமிழ் ரீமேக்கில் சித்தார்த் பார்வை இழந்த வயலின் இசைக்கலைஞராக நடிக்கிறாரு. ஜிஎன்ஆர் குமரவேலன் அடுத்ததா ஏவிஎம் குடும்பத்தை சேர்ந்த மைத்ரேயாவை ஹீரோவா வைத்து ஒரு படத்தை இயக்குறாரு. ஜிஎன்ஆர் குமரவேலன்றவரோட ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்கேன். அவர் பேனருக்கே நான் அந்த படம் வந்து பண்ணுறேங்க. அது வந்து பொங்கல் கழித்து நான் வந்து ஷூட்டிங் வந்து போகிறேன். டைட்டில் வந்து இல்லைங்க. முன்னணி இசையமைப்பாளர் ஒருவருடன் நட்பாக பழகி வரும் மெடோனா அவரையே திருமணம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்களாம். மக்களிடம் வாழ்ந்து மறைந்த பிரபலங்களின் வாழ்க்கையை படமாக எடுத்து இப்போ வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையை அனில் கபூரை அப்துல் கலாமாக நடிக்க வைத்து ஒரு படத்தை இயக்க போறாங்களாம். வெப்பன் ஆஃப் பீஸ் இந்த புத்தகத்தை எழுதிய ராஜன் செங்கப்பா இந்த படத்தின் கதையை எழுதுறாரு. அங்காடி தெரு மகேஷ் ஹீரோவாக நடித்து 27 நாட்களில் தயாரான படம் என் காதலி சீன் போடுறா. அம்ரிஷ் இசையில் பேபி தயாரிக்க ராம் சேவா இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஏராளமான சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. ஸோ டேரக்டருங்கிறது பெரிய ஒரு வலி இருக்குது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் பாக்கியராஜ் சார் முன்னாடிலாம் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அவரெல்லாம் கடவுள் அவருக்கு தெரியும் நான் எதனால் எந்த பெயினில் சொல்கிறேன்ட்டு. அமீரேஷ் சார், சரி ஓகே, அமீரேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அமீரேஷ் சார். எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு 4 சாங்ஸு, ஒவ்வொரு சாங்ஸும் இது பிடிக்கலைன்னா வேறு மாதிரி, இது பிடிக்கலையா வேறு மாதிரி பண்ணலாம், இப்படியே சொல்லி எனக்கு 4 சாங்ஸ் ரொம்ப கொடுத்தாரு. கேமராமேன் சார் வந்து நான் வந்து லொக்கேஷன் நிறையா பிளான் பண்ணோம். 2-3 லொக்கேஷனில் பிளான் பண்ண போக முடியல. அந்த லொக்கேஷன் அதே மாதிரி அழகாக எனக்கு எடுத்து பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராம் சேவா 23 நாள் வந்து படம் எடுத்து முடிச்சிருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து அவரோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்தளவுக்கு வந்து பண்ணி வந்து ஹோம்ஒர்க் பண்ணி வச்சு முடிச்சிருக்காரு. அது வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட ப்ரொடியூசர் பேபி அண்ணான்னு கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணனுக்கு நன்றி. எங்களை நம்பி படம் எடுத்ததுக்கு நன்றி. எதனால சார் இந்த படம் என்ன சார், எதனால இந்த கதைக்கு, எதனால இந்த ஹீரோ, எதனால இந்த பேக்கேஜ் சார், ஏன் காதலி சீனை போடுறா ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் இந்த ஆடியோ லான்ச் விஷயத்த சொன்னார். நான் இந்த மாதிரி போன படம் பண்ணேன். அதில் ஒரு ப்ரொடியூசர் என்னை பார்த்துட்டு ஆன் த ஸ்பாட் 50,000 ரூபா கையில் கொடுத்து நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்பி ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு சார். நான் எப்படியாவது ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு. அங்கே எடுத்ததுக்கப்புறம் பாட்டு வந்து சரியான படங்கள் எனக்கு கரெக்டாக அமையலை. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அம்ரீஷனை பண்ணியிருக்காப்புல இந்த சாங் ஃபுல்லாக எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்கும் கேட்குறப்ப அடுத்த சாங் எப்படி இருக்குமோ இதுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகணும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். Manubala sir, everybody knows him. He doesn't have to treat me, or he doesn't have to support me, or he doesn't have to help me. But even though every time I've asked him a question, sir, what kind of what should I do, how should I react, how should I give expressions, he has given throughout, he has given support when he was there in the scene. So that kind of team we have in this project. En Kadali scene podra, and idu vandu first movie Tamil la, and I'm from Bangalore. Venkat sir, actually we are lucky to have him. Venkat sir actually enga screen la nalla காட்டிருக்காரு. Thank you so much sir. நல்ல பையன், ரொம்ப அருமையான இசை நாலேஜ் வச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக நல்ல படங்களுக்காக காத்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு படம் முத்தாக பண்ணிக்கிட்டு கொடுக்குறாரு. 5 பாட்லேயும் வெரைட்டி கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக மீண்டும் பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கணும். எங்களோட குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். பிரியன் சாரோட ஒரு டீம்லேருந்து இன்னொரு கேமராமேனாக வந்து நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவல் பற்றி நாங்களே பெருமையாக பேசிக்கூடாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அம்ரீஷ்க்கு நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய ரெட் கார்பெட் இருக்குது. அதோட ஃபாலோ அப்பாக இந்த படம் அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சீன்லாம் போட வேணாம், உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள்.
தாலி கட்டின பொண்டாட்டியே நம்ம முன்னாடி பயங்கரமாக சீன் போடுறா. அப்போ தாலி கட்டாத காதலி பயங்கரமாக சீன் போட்டிருக்கோன்றது கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சுவரசியம் இருக்குன்னு தெரியுது. இந்த படத்தை வந்து தயாரித்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணி இது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க போகிறேன். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்